ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் மக்கள் அதிகப்படியானவர்கள் வாக்காளர்கள் வருகை தந்து காலை முதல் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று புறநகர் பகுதியில் மட்டுமல்லாமல் மற்ற இடங்களிலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து வாக்காளர்கள் வருகை தந்து தங்களுடைய வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குகள் பதிவாகி வருவதாகவும் இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாக இருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் ஆளும் தரப்பை பொறுத்தவரை அவர்களும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பதற்கு பின்னணியிலே தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தீவிர திருத்தம் உள்ளிட்ட பணிகள் தான் காரணமாக இருக்கும் என்று ஆளும் தரப்பில் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிரணி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்ததையே தற்பொழுது தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கான அச்சாரமாக பார்த்து அவர்கள் அறிக்கை வெளியிட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் பலருக்கும், அதாவது முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கே ஒரு புரியாத புதிராக இந்த தேர்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பவானி உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் 75% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாக்குகள் இவ்வளவு தூரம் அதிகப்படியாக பதிவாவது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும், இதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவை களம் இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நிறைய இளைஞர்கள் சென்று வாக்களித்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து நேற்று இரவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நேற்று இரவிலிருந்து இன்றைக்கு அதிகாலைக்குள்ளாக பயணம் செய்திருந்தார்கள். அந்த வாக்காளர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு சென்றிருக்கின்றார்கள். எனவே இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான இந்த வாக்காளர் பட்டியலிலே 30 வயதுக்கும் உட்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பல லட்சமாக இருக்கின்றது. முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் மட்டுமே 14.5 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்களில் 3% அளவிற்கு முதல் முறை வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மரபார்ந்த முறையில் இதற்கு முன்பாக இருந்த அந்த இரு வாய்ப்புகளில் ஒன்றைத்தான் தேடி அந்த 2 கட்சிகளில் ஒன்றுக்கு வாக்களிப்பார்களா, அல்லது மாற்றத்திற்கான வாக்கு என்று கருதி வேறு யாருக்கேனும் வாக்களிப்பார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இதுவரை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 2 அணிகளுக்கு இடையிலான பகிர்வாகத்தான் மிகப்பெரிய அளவில் இந்த வாக்குகள் எல்லாம் பரிமாறப்பட்டது. ஆனால் இந்த தேர்தல் அதிலிருந்து மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் பல்வேறு அரசியல் நோக்கர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். இன்று காலை முதல் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்க அது போன்ற கருத்துக்கள் அதிகமாக முன்வைக்கப்படுகின்றன. சமூக வலைதளங்களிலும் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி வருகின்றார்கள். இந்த முறை அதிகரிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 2 அணிகளுக்கு இடையில் மட்டும் பரிமாறப்படாது. தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு 3வது அணிக்கும் கணிசமான வாக்குகள் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதைத்தான் இந்த வாக்குச்செறிவு காட்டுகின்றது என்பதை எல்லாம் அவர்கள் பதிவிட்டு வருகின்றார்கள். எனவே தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு புது வகையான மாற்றத்தை பார்ப்பதற்காக தயாராகி வருகின்றதா என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1967 தொடங்கிய திமுக ஆட்சியில் இருக்கின்றது. 72 அதிமுக உருவான பிறகு அவர்கள் சந்தித்த 77 தேர்தல் தொடங்கி அதிமுகவும் மாறி மாறி ஆட்சியில் இருந்து வந்திருக்கின்றார்கள். தமிழகத்தை நீண்ட காலம் ஆண்ட கட்சியாக அதிமுகவும் இருக்கின்றது. அதே போன்று திமுகவும் பல ஆண்டுகள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த 2 கட்சிகள் மட்டுமே மாற்றமான ஒரு கட்சிகளாக பார்க்கப்பட்டு வந்தது. அதிமுக திமுக என்கின்ற 2 அணிகளுக்கு இடையில் தான் பெரும்பான்மை வாக்காளர்கள், அதாவது ஆட்சி மாற்றத்திற்கு வழிகோலக்கூடிய வாக்காளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நடுவுநிலை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% பேர் எப்பொழுதும் ஒரு அணி பக்கமாக வாக்களிப்பார்கள். ஆளும் கட்சி எதிர்ப்புணர்வு இருக்கும் பொழுது எதிர்த்தரப்புக்கு வாக்களிப்பார்கள். அந்த வாக்குகள் இந்த முறை எவ்வாறு சென்றடைந்திருக்கின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. வாக்குகளை பொறுத்தவரை கணக்கீட்டு அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்றெல்லாம் 1000 அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் வாக்கு அரசியல் என்று வரும் பொழுது ஒரு சில கணக்கீடுகள் அதிலும் இருக்கும். எனவே அந்த அரசியல் கணக்கீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை பொறுத்தவரை வழக்கமான முறையிலே 2 அணிகளுக்கு இடையிலான வாக்கு பகிர்வாக இல்லாமல் 3வது அணி ஒன்றும் வாக்குகளை பகிர்வதற்கு தயார் நிலையில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி 3வது அணியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பெற்றால் அந்த வாக்கு யாருக்கு உண்மையிலேயே எதிராக அமையும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்பாக ஆந்திர மாநிலத்திலே இதே போன்று முன்னணி நடிகர்களாக இருந்த அரசியல் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 16% வாக்குகளை பெற்றவர்கள் எல்லாம் உண்டு. அவர்கள் அந்த 16% வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை ஆந்திர மாநிலத்தில் பெற்ற அந்த காலகட்டத்திலே அது ஒரு வகையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான முடிவாகவே அமைந்து விட்டது. ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு 3வது அணியாக உருவான கட்சிகள் காரணமாக இருந்தது. அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் அதே போன்ற ஒரு சூழல் ஏற்படுமா என்பதுதான் இப்பொழுது பலரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் பல தொகுதிகளிலே 3 மணி நிலவரத்தின் அடிப்படையிலே 75% தொட்டுவிட்டது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. தருமபுரி மாவட்டம், ஈரோடு பவானி தொகுதியில் எல்லாம் அதே போன்று
கடலூர் மாவட்டத்திலும் கூட 70% நெருங்கிவிட்டது. சென்னையை பொறுத்தவரை விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதையும் பார்க்கின்றோம். விருகம்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 71% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. இதே போன்று சென்னையிலே பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட அந்த வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்டவற்றில் எல்லாம் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே 1 மணிக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 50% வாக்குப்பதிவு எண்ணிக்கை கடந்திருந்தது. எனவே இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற்பகல் 3 மணி நிலவரத்தின் அடிப்படையிலே தருமபுரி மாவட்டத்தில் 74% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 71% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் 66.4% வாக்குகளும், தருமபுரி மாவட்டத்திலே 74% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. சென்னைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.